எல்லாருக்கும் வணக்கம். மதுரையிலேருந்து அஜிதா பேசுகிறேன். நாங்கள் பாத்திர கடைக்கு பொங்கப்பானை வாங்க வந்திருக்கோம். எங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம். அக்கா மகனுக்கு மொட்டை அடிக்க போகிறோம், 2வது மொட்டை அடிக்க போகிறோம். அதுக்காக சின்னதாக வீட்டாளுக மட்டும் போகிறதுக்காக 1 கிலோவில் மட்டும் பொங்கல் வைக்கிறதுக்காக பொங்கல் பானை வாங்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்படி போன இடம் தான் மதுரையில் லட்சுமிபுரம் 7வது தெரு. அங்கே ஃபுல்லாக பாத்திர கடையாக தான் இருக்கும். எல்லா கடையும் அலசி அரைஞ்சு நாங்கள் கடைசியாக போன இடம் முத்து மெட்டல்ஸ். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அங்கே வாங்கின பொருளும் சரி, ரேட்டும் சரி, ரொம்பவே அஃபோர்டபுளாகவும் குவாலிட்டியாகவும் இருந்ததுனால எங்களுக்கு அந்த கடை தான் எங்களுக்கு எப்பயுமே அஃபோர்டபுளாக இருந்தது. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அங்கே. இது போக நீங்கள் சீர்பொருள்லாம் கொடுக்கணுன்னா தாராளமாக நீங்கள் இங்கே பெரிய பெரிய மால்க்கோ இல்லை பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்க்கோ நீங்கள் போகிறதுக்கு இங்கே பாத்திரம் ஃபுல்லாக எல்லா பாத்திரமும் வச்சுருப்பாங்க. அதனால் இங்கே போய் நீங்கள் பாத்திரம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே போங்க. ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, அஃபோர்டபுளாகவும் இருக்குது. உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நீங்கள் சீர்பொருளுக்கு இத்தனை கிலோவில் அண்டா வேணும், இத்தனை கிலோவில் பானை வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த கிலோ எத்தனை கிலோ கேட்குறீங்களோ அதை அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பேரும் எழுதி கொடுத்துட்றாங்க. பேர் ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு 2 ரூபா சம்திங் தான் சார்ஜ் வாங்கினாங்க. 4 எழுத்துக்குன்னா 10 ரூபா தான் வாங்குறாங்க. நீங்கள் இந்த கடை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக மதுரை லட்சுமிபுரம் 7வது தெரு. முத்து மெட்டல்ஸ் கேட்டால் யாருனாலும் சொல்லுவாங்க. அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் கடைசியாக அந்த குட்டி பானையை கண்டுபிடிச்சி நாங்கள் எடுத்தாச்சு, பில்லும் போட்டாச்சு. குட்டீஸோடு போனதுனால கொஞ்சம் உழைப்பிக்கிட்டே இருந்ததுனால நாங்கள் கையில் தூக்கி வச்சுட்டோம். பாப்பா தம்பியெல்லாம் தூக்கி வச்சுட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இது போக நாங்கள் என்னென்ன வாங்கணும் அப்படின்றதுக்காக அடுத்து என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்றதையும் நாங்கள் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம். ஏன்னா ரேட்டெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும்போது லேடிஸ்க்கு பாத்திரம் மேலே அப்புறம் புடவை மேலே தான் நமக்கு கண்ணெல்லாம் போகும். அதனால் என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு வச்சுட்டு வந்தோம். அது போக பாப்பாவுக்கு ஒரு குட்டி பால் டப்பா, அந்த மெட்டலில் வாங்குவோம்ல, அது வாங்கிட்டு கிளம்பியாச்சு. கீழே பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதோ இந்த பானை தான் பார்த்துக்கோங்க. இது 1 கிலோ அளவில் பொங்கல் பிடிக்கிற மாதிரி சின்ன பானையா அளவா. இதோட ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சுன்னா ஜஸ்ட் 800 ரூபா மட்டும்தான் வந்துச்சு.